பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனமும் 34ஆம் வசனமும். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு என்று கட்டளையிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிதியோன் என்றாலே பெண் மான் என்று அர்த்தம். இவன் கர்த்தரிடத்தில் சில காரியங்களை கேட்டான். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள், எங்களால் ஏன் சத்துருக்களை மேற்கொள்ள முடியவில்லை? ஏனென்றால் இந்த மீதியானிய வல்லமை என்ன செய்கிறது? எல்லாவற்றையும் பெற்று நாம் அனுபவிக்க போகிற நேரத்தில் அந்த வல்லமை அதை பிடுங்கிக் கொள்ளும். எல்லாவற்றையும் விதைத்து அதை அறுத்து அதை அவர்கள் அனுபவிக்க போகும்போது அந்த வல்லமை அதை பிடுங்கிக் கொள்ளும். இதை கிதியோனால் தாங்க முடியவில்லை. ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கிறது என்று அவன் கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்திய கர்த்தர் இப்பொழுது அவன் சத்துருவை ஜெயிப்பதற்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆலோசனை தான் என்ன? உன்னை நீ முதலாவது சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அது என்ன சுத்திகரிப்பு? இந்த 25ஆம் வசனம் சொல்லுகிறது, 2ஆம் காளையை நீ கொண்டு போய் அந்த 2ஆம் காளையை வெட்டி போட வேண்டும். கிதியோனுடைய தகப்பன் பாகாலை சேவித்து கர்த்தரை விட்டு தூரம் போய் இன்றைக்கு வீட்டிலே 2 காளைகளை வளர்க்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், முதலாவது காளை செத்து போனாலும் 2வது நேர்ந்து விட்ட காளையை பாகாலுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு தூரம் பாகாலோடு கிதியோனின் குடும்பம் இணைந்து விட்டது. அதை கர்த்தர் சொல்லுகிறார், நீ மீதியானிய வல்லமையை ஜெயிக்க வேண்டுமானால் முதலாவது நீ செய்ய வேண்டியது சுத்திகரிப்பு. எனக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ எடுத்து போடு என்று சொன்னார். ஆனால் கிதியோன் மிகவும் பயந்தவன். அவனால் அதை பகலிலே செய்ய முடியவில்லை. கிதியோன் எப்பொழுதும் ராத்திரி நேரத்தில் தான் அவன் வேலை செய்வான். ஏனென்றால் அவனுடைய பெயரே பெண்மான் அல்லவா? மிகவும் பயந்தவன். ஆனால் இந்த காரியத்தை கர்த்தர் சொன்னபோது இரவோடு இரவாக தன் தகப்பனுக்கும் பயப்படாமல் சமுதாயத்துக்கும் பயப்படாமல் அந்த காளையை வெட்டி பாகாலின் பலிபீடத்தை அவன் தகர்த்து போட்டான். சுத்திகரிப்பு செய்யப்பட்ட போது இப்பொழுது 34ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலைகளிலே நீங்களும் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நன்றாக சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும், எதையெல்லாம் தூக்கி எறிய வேண்டும், எதையெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே சுட்டெரிக்க வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் சுட்டெரித்து சாம்பலாக்குங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள், பிரியமில்லாததை எடுத்து போடுங்கள். இந்த நாளுக்கான வார்த்தை, உங்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நீங்கள் எந்த இடத்தில் விடுதலை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அந்த இடத்தில் ஆவியானவர் இறங்குகிறார், விடுதலையை தருகிறார், உங்களுடைய தலையை உயர்த்தி வைக்கிறார். அவர் இப்பொழுதும் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்வதற்காய் காத்திருக்கிறார். துரிதமாக எழும்புங்கள், துரிதமாக உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். காத்திருங்கள். ஆவியானவர் இறங்குகிறார், வல்லமையாய் உங்களுக்காய் கிரியை செய்கிறார். உங்கள் யுத்தத்தை கர்த்தர் நடத்துவார், நீங்கள் ஜெயிப்பீர்கள். மீதியானிய வல்லமை தோற்று போகும். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஜனங்களை பலப்படுத்தும். யாரெல்லாம் மீதியானிய வல்லமையோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளட்டும், தங்களை முற்றிலுமாய் சுத்திகரித்துக் கொள்ளட்டும். தேவ பலன் அவர்களுக்கு கொடுக்கப்படட்டும். ஆண்டவரே, சுத்திகரிப்பின் போது எதையும் யோசிக்காமல், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசிக்காமல், கர்த்தர்
என்னோடு இருக்கிறார் என்ற ஒரே தைரியத்தோடு கூட இதை செய்ய அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும். பயத்தின் ஆவியை எடுத்து போடும். உம்மோடு இன்னும் இணையட்டும். கர்த்தர் நீர் இறங்கி ஜெயிக்க முடியாத பகுதியிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பீராக. உங்க ஆளுகை பிள்ளைகளோடு இருந்து நடத்தட்டும். துதி, கனம், மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.